வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கின் பின்னணி என்ன? இளம்பெண்கள் பலரை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கொலை நடுங்க வைத்தது. பாவி பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த கொடூர மனிதர்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு பின்பு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களை நம்ப வைத்து அவர்களை சதிவலையில் இளைஞர்கள் சிலர் சிக்க வைத்தனர். பின்னர் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பலரையும் ரகசிய அறையில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சீரழித்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொள்ளாச்சி போலீசார் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டுச்சதி உட்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை அடுத்து வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அதே வேளையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக விசாரணை நடைபெற்று வந்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் 2019 மே 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிவடைந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்கள் தரப்பில் விசாரணை நடைபெற்றது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்தது. அதே வேளையில் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி பணி இடமாற்றம் செய்யப்படாமல் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகவே தொடர்ந்தார். மேலும் வழக்கின் தீவிரத்தன்மையை அறிந்து பாலியல் வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படாமலும் இருந்து வந்தது. இவர்கள் வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்பதாலும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட 48 பேரிடம் சிபிஐ மற்றும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். அத்துடன் அளிக்கப்பட்ட வீடியோக்களையும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக புகார் அளித்த அனைவரும் பிற சாட்சியம் அளிக்காமல் இருந்தது வழக்கிற்கு பலம் சேர்ப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உட்பட பலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்தார். அப்போது குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இதனால் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அத்துடன் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தும் அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376 2N ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக சேலம் சிறையில் இருந்து குற்றவாளிகள் 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். தீர்ப்பு வெளியான நிலையில் நீதிமன்ற வளாகத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு பின்னர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
மேலும் மாதர் சங்கத்தினர் உட்பட பலரும் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.